ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை பெஞ்சுக்கு தான், மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்சுக்கு கிடையாது. அதே நாள் அன்னைக்கு டிவிஷன் பெஞ்ச் இந்த மேட்டரை மதுரை பெஞ்சில் ஹியர் பண்ணும்போது தனி நீதிபதி எப்படி இதை விசாரிச்சார்ன்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இது இந்த எஸ்ஐடி சம்மந்தப்பட்டது. அதன் பிறகு முக்கியமானது இறந்தவர்களின் உடல்களை வந்து பிரேத பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுல கிட்டத்தட்ட வந்து 30 பேரோட சடலங்களை வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்தில் எப்படி பண்ணீங்க? எத்தனை போஸ்ட்மார்ட்டம் டேபிள்ஸ் இருந்தது? 2 தான் இருந்ததுன்றாங்க. அதுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பக்கத்தில் சேலத்தில் வந்து மருத்துவர்கள் மாநாடு நடந்தது. அங்கேருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் சிகிச்சை கொடுப்பதற்காகவும் பிரேத பரிசோதனைக்கும். பிரேத பரிசோதனை அரசு மருத்துவமனையில் மட்டும் நடைபெறவில்லை, தனியார் மருத்துவமனைகளிலும் நடந்தது அப்படின்றாங்க. பட் அதாவது இரவு நேரங்களில் பிரேத பரிசோதனை ஈவினிங் 6 to 6 பண்ணக்கூடாதுன்றது விதிய ரூலில் இதுவாக இருந்தாலும், கைட்லைன்ஸாக இருந்தாலும், ஸ்பெஷல் கேசஸில் வந்து பண்ணலாம், அரசாங்கம் பண்ணலாம், அனுமதியோட நீதிமன்ற அனுமதியோடையோ அல்லது அதிகாரிகள் உத்தரவின் பேரில் பண்ணலான்னு ஆர்டர் இருக்குது. அதனால் அது பிரச்சனை இல்லை. பட் 30 பேரோட பிரேத பரிசோதனையை வந்து 2 டேபிளில் எப்படி பண்ணீங்கன்றது கேள்வியாக இருக்குது. என்னதான் தனியார் மருத்துவமனைகளை இவங்க பண்ணாங்கன்னாலும் அது ஒரு சிக்கலாக தான் இன்னைக்கு உருவெடுத்துட்டு இருக்குது. அதே இடத்துல 10 நாட்களுக்கு முன்பு அதிமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துல தாவேக்காக எப்படி அனுமதி கொடுத்தீங்க? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதற்கும் அரசிடமிருந்து பதில் இல்லை.